இப்போ தான் தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்தோம். உண்மையாலுமே தக் லைஃப் ட்ரெய்லர் வந்து உண்மையாலுமே தரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, கமலஹாசனையும் இங்கிட்டு சிம்புவையும் வச்சு பார்க்குறதுக்கே ஒரு புது காம்பினேஷனா இருந்தாலும், உண்மையாலுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கே மிகப்பெரிய ஃபேவரைட்டா இருக்கிறது ஒண்ணு அதுதான். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் மாரி தான் இருக்க போகுது. ஏன்னா, அஜித்தோட ஒரு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த மாரி ரியல் குட் பேட் அக்லி பேட்டில் வந்து இந்த படத்தில நடக்க போறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இருக்கு. ஏன்னா ரெட்ரோ படத்தில் அப்பா வந்திருப்பார்ல, அவர்னால சிம்பு வந்து மாறுற மாரி இருக்கு. இப்போ வந்து சிம்புட்டு பேரை கூட சொல்லியிருக்காங்க. அமரன் அப்படிங்கிற பேரையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி அப்படிங்கிற வைப்ல வந்து இந்த படம் வந்து நகரப்போகுது. எத்தனை பேர் தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்தீங்க? எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு? கடைசி பேட்டில் கிளைமேக்ஸ்க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருங்க. எத்தனை பேத்துக்கு ட்ரெய்லர் வந்து யூனிக்கா இருந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் யூனிக்கா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நீயா நானா